மாவட்ட செயலாளர்கள் மட்டும் 80 கோடி ரூபாய் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் 24/7 இன்னைக்கு ஒரு காணொலியாவே பதிவு பண்ணிருக்கு. அதாவது சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நாம் தமிழரை பார்த்துக்கிட்டு திரள் நீதி வாங்கி அது மூலயமா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப அதிகமாகவே போயிடுச்சு. எது கேட்டாலும் ஆமாம் திரள் நிதி வாங்கி நீங்கள் வந்து கட்சி நடத்துறீங்க, நீங்களாம் பேசலாமான்ற லெவலுக்குலாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா, இவனுங்களே கோடி கணக்கில் திரள் நிதி வாங்கி தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இவங்க நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்காக திரள் நிதி வாங்குறது தப்பான்னு கேட்டிங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் அதை ஒரு விஷயமா நம்ம மேலே எடுத்து வச்சு இப்படியெல்லாம் நீங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவனுங்களுக்கு தான் இது. அது என்னன்றதை பார்ப்போம். அடுத்தது, நாங்கள் ஊழல் இல்லாத கட்சி, நாங்கள் எந்த ஒரு கரையும் இல்லாத கட்சி, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தூய்மையான பால் போல இருக்கிற கட்சின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தானுங்க. ஆனால் இப்போ உள்ளே போய் அலசி பார்த்தா தான் தெரியுது, ஒரு அரசு வழக்கறிஞர்களை இவங்க நியமனம் பண்ணுறதுக்கு பல லட்சம் ரூபா பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டியை போட்டிருக்கானுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 100 கோடி 120 கோடி கிட்ட இவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஊழல் பண்ணியிருக்கானுங்கன்ற மாதிரி மெகா ஊழல். மாவட்ட செயலாளர்கள் மட்டும் 80 கோடி ரூபாய் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் 24/7 இன்னைக்கு ஒரு காணொலியாவே பதிவு பண்ணிருக்கு. அதாவது எந்த ஒரு கட்சியுமே ஆட்சிக்கு வந்தோன்னே ஒரு 40 நாளில் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ண முடியுமான்ற லெவலுக்கு எல்லாரும் பேசுகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து, திருச்சி கிழக்கில் விசிகாவோட தலைவர் திருமாவளவன் வந்து நிப்பாட்ட போகிறதாகவும் துணை முதல்வராக ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்மானத்தை விசிகா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து தீர்மானம் போட்டிருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். இந்த அணு கனிம அந்த விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதாவது கன்னியாகுமரியில் அந்த பீச் சைடில் இருக்கிற மணலை எடுத்து அதுலேருந்து தாதுக்களை பிரித்து மறுபடியும் அந்த மணலை போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். அது மட்டும் கிடையாது, பிஜேபிக்கும் டிவிகேக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லாத லெவலுக்கு இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்னன்றது இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திரள் நிதி வாங்கி நாங்கள் அந்த காசில் வந்து கட்சி நடத்துகிறோம். அது மட்டும் இல்லை, அது திரள் நிதி வாங்கி நாங்கள் வந்து கட்சி மட்டும் நடத்தலைங்க, நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இப்போ நம்ம மாநாட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். சப்போஸ் யாராச்சும் உதவின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி நிறைய வேலைகள். குறிப்பாக நாம் தமிழரில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவோ பாசறை இருக்குது, எவ்வளோ பாசறை, சுற்றுச்சூழல் பாசறை, லஞ்ச ஒழிப்பு பாசறை, வக்கீல் அதாவது வழக்கறிஞர் பாசறைன்னு சொல்லி எவ்வளோ பாசறை இருக்குது. ஒவ்வொரு இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி நம்ம நாம் தமிழர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவனுங்க நம்மளை எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான குறை சொல்லுவானுங்கன்னா, திரள் நிதியை வச்சு நீங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அண்ணனுக்கு பென்ஸு கார் தேவைப்படுதான்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம அதை தான் வச்சு நம்ம வந்து நல்லா வச்சு செஞ்சு விட்டோம். பென்ஸு கார் யாரோடது, பென்ஸு கார் எப்படி வந்துச்சு, அதில் எப்படி அண்ணன் இது பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு செஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த பென்ஸு காரை விட்டுட்டானுங்க. பென்ஸுக்கார் இதுக்கு முன்னாடி அப்படி தான் பேசியிருந்தானுங்க. இப்போ பென்ஸுக்கார் வந்தோன்னா பென்ஸுக்காரை வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் அதையும் விட்டுட்டானுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திரள் நிதின்னு மட்டும் தான் பேசியிருந்தானுங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அந்த சர்வே அந்த இது பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்தல் ஆணையம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை வந்து கணக்கு காட்டணும், எது மூலயமா செலவு பண்ணுறீங்கன்றதை கணக்கு காட்டணுன்ற லெவலுக்குலாம் பேசி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இவங்க ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க. அதாவது இவங்க கட்சிக்கு இவங்களாம் முடிஞ்ச உதவிகள் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு மாதிரி அதில் நிறைய பேர் 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10,000 பேர்கிட்ட திரள் நிதியாக கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க சொல்கிற மாதிரி பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பார்ட்டி ஃபண்டுனா சரின்னு சொல்லுவாங்க, திரள் நிதினா தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேஸ் இவனுங்க. அப்போது இப்படி ஒரு பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோடி கணக்கில் இவங்களுக்கு பணம் வந்திருக்கு. ஆனால் இவங்களோட தலைவர் யார், விஜய் அவர்கள் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காரு, 6 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. எப்படி 6 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்குறேன், 600 கோடி ரூபா சொத்து இருக்கிற நீங்கள் அதில் 1%, அதில் ஒரே 1% 6 கோடி கொடுத்துருக்கீங்கன்னா எப்பேற்பட்ட ஆள் நீங்கள். அப்போது உங்கள்கிட்ட தானே இருந்திருக்கும், மிச்சம் 99% உங்கள்கிட்ட தானே இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது வெறும் ஒரே 1% மட்டும்தான். மற்றதெல்லாம்
திரள் நிதி காசு மற்றவங்க கொடுத்த பணம். அப்போது நீங்களும் திரள் நிதியை வச்சு தான் கட்சி நடத்துக்கிறீங்கன்னு ஒத்துக்குங்க. அப்போது திரள் நிதியை வச்சு நீங்கள் கட்சி நடத்துகிற நீங்கள் இவ்வளோ பெரிய மாநாடு, இவ்வளோ இது ஆடம்பரம், அது இது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் எப்படி? அப்போ அதெல்லாம் திரள் நிதி வச்சு தானே. அப்போ திரள் நிதின்றது தப்பான விஷயம் மாதிரி ஒன்று கண்ணோட்டத்தில் பார்த்து நம்மளை வந்து நாம் தமிழர் கேள்வி கேட்குற வேலையை இத்தோடு நிப்பாட்டிக்கங்க. ஏன்னா நீங்களும் திரள் நிதி கட்சி தான், எல்லாரும் திரள் நிதி கட்சி தான். திரள் நிதி வாங்காமல் ஒரு கட்சி நடத்தவே முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவனுங்கெல்லாம் நம்மள பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன, நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடி, நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 600 கோடியில் 6 கோடி ரூபா கொடுத்துருக்கிற மனுஷன் ஏன் ஒரு 10 கோடி கொடுத்துருக்கலாமே? அது கூட கொடுக்க முடியாத ஆளு தான் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மெகா ஊழல். இப்படி மெகா ஊழல் பண்ணி வச்சுருக்காங்க தாவேக்காரங்க. குறிப்பாக எந்த ஒரு கட்சியுமே ஆட்சிக்கு வந்து 40 நாள் 45 நாளுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஊழல் பண்ண முடியுமான்ற லெவலுக்கு ஒரு ஊழலை பண்ணி வச்சுருக்கானுங்க. சமீபத்தில் தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நடந்துச்சு. இது முழுக்க முழுக்க தாவேக்காவோட மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரையின் பேரில் போடப்பட்ட பதிவுகளா. இதுக்காக 25 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரைக்கும் ரேட் நிர்ணயிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களுக்கும் சுமார் 80 கோடி ரூபாய் வரைக்கும் கல்லா கட்டி இருக்காங்களாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்களை நாம் நியமிக்கிறோம் அப்படின்னா நீ இவ்வளோ பணம் கொடுக்கணும். குறிப்பாக இது யார் மூலயமா போகுது அப்படின்னா மாவட்ட செயலாளர் தான் அவங்களுக்கு இது பண்ணுறாங்க, அறிவுறுத்துறாங்க. அவங்க மூலயமா தலைமைக்கு போகிறதா ஒரு இது போயிட்டுருக்கு. குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா 120 கோடி கிட்ட இதில் வந்து அவங்க எடுத்திருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது எப்படியெல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் மட்டும் 80 கோடி ரூபாய் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனத்தில் முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் 24/7 இன்னைக்கு ஒரு காணொலியாவே பதிவு பண்ணிருக்கு. அந்த தாவேக்கால இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞரே இதுக்கு வந்து ஒரு புகார் கொடுத்து வச்சிருக்காரு. அதில் தான் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் மாட்டிக்கிட்டானுங்க. இது புஷி ஆனந்துக்கு தெரியாமல் நடக்கலை அப்படின்ற ஒரு மேட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அப்போ நாங்கள் கேட்குறோம், ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம். எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம், யாரையும் வந்து தொட விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டோம், எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் தூய சக்தியா? சொல்லுங்கள், நீங்கள்லாம் தூய சக்தியா? வந்த ஒரு மாதத்திலே ஒரு 120 கோடி கிட்ட ஆட்டியை போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் முழுக்க 5 வருஷம் அப்படியே இருக்குது. 5 வருஷத்தில் எவ்வளோ கோடி நீங்கள் ஆட்டியை போட மாட்டீங்கன்னு உங்களை எப்படி நம்புறது? இது வெறும் வழக்கறிஞர் அந்த விஷயத்தில் மட்டும்தான். இன்னும் எவ்வளவோ அரசு சம்மந்தப்பட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இன்னும் வந்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 0.001% கூட வைங்க. இன்னும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அதாவது இவர் சொன்ன விஷயங்களாம் பாருங்களேன். தொடமாட்டோம், அதாவது அரசு இந்த ஊழல் அந்த பணத்தை வந்து தொடமாட்டோம், தொட்டுட்டாங்க. தொட விட மாட்டோம். ஆல்ரெடி அவங்க மாவட்ட செயலாளர்கள் தொட்டுட்டாங்க, எதுவும் பண்ணலை. தொட்டவங்களை விட மாட்டோம் என்ன சார் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவங்க கட்சியில் சேர்ந்துப்பாங்க. எப்படி தாவேக்கா கட்சியில் சேர்த்துப்பாங்க. அதுதான் நடந்திருக்கு. விஜயபாஸ்கர்னு சொல்லி 2-3 பேர் இருந்தாங்களே, அவங்க எல்லாரையும் தூக்கி இவங்க கட்சியில் சேர்த்து வச்சுட்டு அவங்க ஊழல் இல்லாத புனிதராகிட்டாங்க. அதுதான் இவங்க பண்ணியிருக்கிற ஒரே விஷயம். அடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தோம், தாவேக்கா பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி. அதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் அதிமுகவில் இருக்கிற 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அண்ட் அதிமுக 2 பேரும் ஆளுநர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அதாவது இவங்க குதிரை பேரம் பண்ணி இங்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இவங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக அவங்கள ராஜினாமா பண்ண வச்சு இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க 50 கோடி ரூபா வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியுமே வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் நடைபெறுவது தவறானதுதான் என்பதை ஆளுநரே ஒப்புக்கொள்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அதே போல குதிரை பேரத்தினுடைய உச்சமாக நேற்றைய தினம் அவதூறு வழக்கிலே அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். சார், இதெல்லாம் ஓவர். ஏன்னா இவங்க எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு யார் தாவேக்காலாம் பண்ணுறதான் பண்ணிட்டாங்க. ஆனால் திமுக காரை வந்து அதாவது தாவேக்காலேருந்து எம்எல்ஏ பிடுங்க வந்திருக்காங்கன்னு ஒரு விட்டீங்க பாருங்கள், ஒரு புருடா. சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில. அடுத்து லயோலா மணி ஒரு வீடியோ பேசியிருந்தாப்புல. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டு ஒன்று வரும்ல, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு.
அப்படின்னு. அதுக்கு நம்ம சாட்டை ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்ல, என்ன அப்படின்னா ஓம் காலி ஜெய் காலி விஜய் ஒரு ஓடுகாலின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மேட்டரை இவர் எடுத்துட்டு வந்து இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்காப்ல, என்ன அப்படின்னா ஓம் காலி பத்ரகாளி உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாலி. ஓம் காளி பத்திரகாளி உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஓடுகாலி. உன்னைய திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி போயடா. காப்பி அடிங்கடா, அதுக்கு நீங்க இப்படியா? இந்த ஆளு தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்ல, திரள் நிதியில வச்சு கட்சி நடத்துற ஆளெல்லாம் எங்களை பத்தி பேசலாமான்னு. அவைக்கால ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, திரள் நிதி வசூல் பண்ற இவங்க எங்களை கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு திரள் நிதி வாங்குச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கில் டிவிகேக்கு திரள் நிதி கொடுத்திருக்காங்க. அதுலயும் இந்த லாரன்ஸ் அப்படிங்கிறவரு 2026 கொல்சன் தொகுதியில நின்றுருக்காரு. இவரு மட்டும் 15 லட்சம் திரள் நிதி கொடுத்திருக்காரு. அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. டேய், நீனும் திரள் நிதி தான். இந்த திரள் நிதி நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. நாங்களாச்சும் வெளிப்படையாக சொல்கிறோம், ஆமாம் நாங்கள் திரள் நிதியில் தான் நடத்துகிறோம்னு. இவனுங்க அதுவும் சொல்லலை, அவங்களும் சொல்லாமல் இப்போ எப்படியோ ஒரு காரணத்தினால அந்த இது வந்திருக்கிறதுனால இவனுங்க புட்டம்லாம் வெளியே வந்துருச்சு. இது நம்மளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் அங்கே இருக்கிற தாது, அதாவது கனிம வளங்களை எடுத்துட்டு அந்த மணலை, அதாவது அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்துக்கங்களேன். அதாவது கடற்கரையில் இருக்கும் பார்த்தீங்களா மணல், அதில் நிறைய விதமான தாதுக்கள் கனிமங்கள்லாம் இருக்கும். அந்த மணலை எடுத்து இவங்க சுத்திகரிப்பானுங்களாம். சுத்திகரித்து அதில் இருக்க தாதுக்கள் கனிமங்கள் இது எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துட்டு மறுபடியும் அந்த மண்ணை அங்கேயே போட்டுருவாங்களாம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அப்படி அந்த போடக்கூடிய மண்ணில் எந்த ஒரு விஷயமே இருக்காதுன்னு உங்களால் உறுதி கொடுக்க முடியுமா? ஏன்னா இப்படி பிரிக்கக்கூடிய மணல்களை எப்படி பிரிப்பாங்கன்றது முதல்ல நம்ம யோசிக்கணும். அப்போ அந்த மணல் எடுக்கக்கூடிய மணலை ஒருவித கெமிக்கலை போட்டு அந்த மணலில் இருக்கிற அந்த தாதுக்களை பிரிக்கிறாங்க, அந்த இருக்கிற கனிமத்தெல்லாம் பிரிக்கிறாங்கன்னு வைங்க. அப்போது அந்த மணலில் போட்டு இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் அப்படியே தான் இருக்கும். அப்படியே கொண்டு போய் மறுபடியும் கொண்டு போய் அதே இடத்துல கொட்டிட்டாங்க அப்படின்னா அங்கே வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளாக இருக்கட்டும், முழுக்க முழுக்க இதனால பாதிப்படைவாங்க. இது வரக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே இது பிஜேபி டைம் பீரியடில் பிஜேபி கொண்டு வந்த ஒரு இது மேட்ரு தான். இதை திமுக அது கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது இருக்க வேணாம். ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோயும் கேன்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களை பாதிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ வந்திருக்கிற தாவேக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்போஸ் இது திமுக டைம் பீரியடில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய மேட்டரை நீங்கள் நிறைய திட்டங்களை நீங்கள் கேன்சல் பண்ணி விட்டீங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போது இந்த திட்டத்தை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா இது முழுக்க முழுக்க பிஜேபி கொண்டு வந்த திட்டம். அப்போ அந்த பிஜேபி கொண்டு வந்த திட்டத்தை திமுகவும் நிப்பாட்ட மாட்டான், தாவேகவும் நிப்பாட்ட மாட்டான். இதுக்கு நீங்கள் நிப்பாட்டலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இன்னும் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கு தாவேகா. நான் இதுக்காகத்தான் அங்கே இருக்கிற கன்னியாகுமரியோட மக்கள் எல்லாருமே போராட்டத்தில் இறங்கினதுக்கப்புறம், அதாவது ராஜ்குமார்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் விஜயை பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்காங்களாம், இந்த விஷயத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி. எப்படி மனு கொடுத்துருக்காங்க? அது மட்டும் கிடையாது, கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரபு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது மக்களுக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த அரசு நடவடிக்கை எடுக்காது, மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு தவறான நடவடிக்கையுமே எடுக்காதுன்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காராம். ட்விட்டரில் ட்வீட் போட்டு வச்சிருக்காராம். நான் என்ன கேட்குறோம், நீங்கள் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆர்டரை என்ஓசி அந்த ஆர்டரை பாஸ் பண்ண என்ஓசியை கேன்சல் பண்ணி விடுங்க. அதை பண்ணுறதுக்கு முடியாத நீங்கள் ட்விட்டர் போட்டும் மனு போட்டும் இது சாத்தியமாக்குன்னு சொன்னால் எங்களுக்கு புரியவே இல்லையே. ஆட்சி உங்கள் ஆட்சி, நீங்கள் இப்போ ஆசைப்பட்ட ஆள் தான் தலைமையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட மனு கொடுத்து என்ன நடக்க போகுது? அந்த என்ஓசியை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க நம்ம மக்களை பற்றி சிந்திப்பாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிட போகிறாரு. அது மட்டும் கிடையாது, அவர் துணை முதல்வராக ஆகிறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லி விசிக, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தீர்மானம் போட்டிருக்காங்க. தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்று இருக்கும் சட்டமன்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிட வேண்டும் என்றும் அவர் அதில் வெற்றி பெற்று தாவேக அரசின் துணை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நமக்கு சரி, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அவர் ஒரு இது கொடுக்குறாங்கன்னு சொல்லி சந்தோஷம் கூட பட்டுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் தாவேக தரப்புல சொன்னது மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. விசிக தீர்மானம் போட்டிருக்கீங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா முதல்ல தாவேக்கால நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. ஏன்னா தாவேக்கா கொடுத்தாதான் உங்களுக்கு துணை முதல்வர் பதவி. நீங்களாக ஒரு தீர்மானம் போட்டிங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா இது எப்படி சாத்தியமாகும்னு தான் தெரில. சப்போஸ் சாத்தியமானால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது எனக்கு சாத்தியமாகுமான்றது ஒரு சந்தேகம் தான். அடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்துருப்போம், பாலியல் வழக்கில் ஈடுபட்ட
மாவட்ட செயலாளர் வேம்புலின்னு சொல்லக்கூடிய அதாவது அவர் வந்து கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கிட்டோம்பா, அவர் எந்த ஒரு கட்சி சார்ந்த அரசு சார்ந்த எந்த ஒரு இதுலையுமே அவர் வந்து முழுமையாக நீக்கப்படுறாருன்ற மாதிரி ஒரு இது மேட்ரு வந்து இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா பாலியல் வழக்கில் அவர் வந்து சிக்கிட்டாருன்னு சொல்லி. ஆனால் இப்போ நேத்திக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் வந்திருக்காருங்க. பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு தவேகாவில் இருந்து நீக்கப்பட்ட தவேகா முன்னாள் பகுதி செயலாளர் ஆலந்தூர் தொகுதியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அவருமே இருக்கார் அந்த இடத்துல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் தான் சொன்னீங்க எந்த ஒரு இதிலுமே அவர் வந்து இருக்க மாட்டார், எந்த ஒரு நிகழ்ச்சியும் அதாவது தாவேக்கா பொறுப்புலேருந்து எல்லாத்துலேயுமே அவர் நீக்கப்படுறான்னு சொன்னதுக்கப்புறம் தாவேக்கா நடத்தக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தில் இவர் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா எங்கேருந்து அவரை நீங்கள் வந்து இது விட்டீங்க? அப்போ அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு சேர்க்குற மாதிரி சேர்த்துட்டீங்க அப்படித்தானே? அப்போ உண்மையில பாலியல் வழக்கு இருந்தால் என்ன, ஒரு மண்ணு உங்களுக்கு கவலை கிடையாது. இதே மாதிரி தான் அந்த திருப்புவனம் மேட்ரு ஒன்று நடந்துச்சு. தாவேக்கால இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி விட்டு இன்னும் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான நீதி கிடைச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே இல்லை. இந்த வேம்புலி மேட்டர் மாதிரி தான் அந்த சரவணன் மேட்டரும் இருக்குது. அடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கைது பண்ணப்பட்டாங்களே, அதுக்கு நம்ம சாட்டையன் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. நமக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது, இதுக்காகத்தான் இருக்குமோன்ற மாதிரி ஒரு டவுட் வர்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது நம்ம முதல்வர் அதாவது சிஎம் விஜய் அவர்களை அவதூறாக பேசினாருன்றதுக்காக தான் உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளியே இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெளியே தெரிகிற மாதிரினா இதுதான் அர்த்தம். ஆனால் உள்ளுக்குள்ளே வேற ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அது லாட்ரி வித்தவெல்லாம் அமைச்சராகியிருக்கான் அப்படின்ற மாதிரி 2-3 வார்த்தையில சேர்த்தாருன்னு வைங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதாவது இவர் முதல்வர்கள் அமைச்சரை சொல்றதுக்காக இல்லை, முதல் போட்ட அமைச்சருக்காக வந்து அவர் பேசிட்டாருன்றதுக்காக தான் உள்ளத்துக்கு போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுது. எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருந்துச்சு? இவர்களை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த கைதா? அது வெளியே சொன்னது. ஆனால் உண்மையில என்னன்னா, இந்த முதலமைச்சரை பேசுறதை விட முதல் போட்ட முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை பேசியதற்காகத்தான் இந்த கைதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கு. அடுத்து தாவேக்கல இருக்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் தாவேக்கா ஏதோ ஒரு குதிரை பேரம் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50 கோடி 35 கோடி நிறையெல்லாம் பேசி போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ மாவட்ட செயலாளர்னு சொல்லுவாங்க, தாவேக்கா மாவட்ட செயலாளர் பகிரங்கமாக அவர் பேசக்கூடிய ஒரு மேடையில் பகிரங்கமாக சொல்கிறாரு, அதாவது அவரெல்லாம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ராஜினாமா செய்ய வச்சுருவோங்க. எப்படி ராஜினாமா செய்ய வச்சுருவோம்? இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். இவரை சீக்கிரம் நாங்களே ரிசைன் பண்ண வச்சிருவோம். எந்த தைரியத்தில் சொல்கிறாங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. ராஜினாமா செய்ய வைப்போம் அப்படின்னா ஏதோ ஒரு இதில் வந்து அவர் ஜெயிச்சு எம்எல்ஏவோ ஏதோ ஆயிருக்காருன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்டவரை நீங்கள் டைரெக்டாக நாங்கள் ராஜினாமா பண்ண வைப்போம், எத்தனையோ பேர் நாங்கள் உள்ளே சேர்த்துருக்கோம், அதே மாதிரி உங்களையும் சேர்த்துற மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காரு. இதைத்தானே நாங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் தான் அந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குதிரை பேரம் உங்ககிட்ட இருந்தால் ஓடிக்கிட்டு இருக்கு. அது தெரியாதவங்க அப்பெல்லாம் இல்லையே, விஜய் வந்து அவ்வளோ நல்லவர், 40 நாள் சூப்பராக பண்ணிட்டாருன்னெலாம் வைகோ பேசிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்டயே விஜய் பேசுனதான் அவரே உளறி வச்சுருக்காரு. மக்களே பார்த்து என்னன்றதை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிமேல் திரள் நிதின்னு சொல்லி எவனாவது சொன்னான்னா முதல்ல முதுக பாடுறான்னு முதல்ல நீங்கள் சொல்லி விட்டுருங்க. முதல்ல முதுக இருக்கிற அழுக்க எடுறா, அதுக்கப்புறம் மற்றவனை பாடுறா. ஏன்னா திரள் நிதின்றது தப்பே கிடையாது, நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அதை நீங்களும் வாங்கியிருக்கீங்க, அதை ஒத்துக்குங்கன்னு சொல்லி அவனுங்களை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசி விடுங்க. அப்போ தான் கொஞ்சமாச்சும் திருந்துவானுங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.